வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேரலைக்கு மீண்டும் அன்புடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது நாம் பார்க்க போவது நம் ஒவ்வொரு வாழ்விலும் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, நம்முடைய எதிர்கால சந்ததியின் வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அந்த தாக்கம் பாதிப்பாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு மிக முக்கியமான அதிமுக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். எனவே பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் அவசர ஒரு ஆபத்தான எச்சரிக்கை செய்தியை தற்போது நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு உஷார் ரிப்போர்ட் என்பார்களே, அப்படி ஒரு உஷார் ரிப்போர்ட்டை தான் தற்போது நாம் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ரிப்போர்ட் என்றால், நம்முடைய செய்தியில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மழை, வெயில், சூறாவளி தலைகீழாக மாறப்போகிறது. தலைகீழாக மாறப்போகிறது என்றால் என்னவென்ற குழப்பம் வரும். பொதுவாக எடுத்துக்காட்டிற்கு சொல்கிறேன், சென்னையிலே பொதுவாக மழை என்றால் எப்போது பெய்யும்? சென்னையிலே மழை பெய்யும் என்றால் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் காலங்களில் பெய்யும். வெயில் என்றால் ஏப்ரல், மே, ஜூனில் வெயில் அடிக்கும். ஆனால் இவை அனைத்துமே மாறப்போகிறது. மே, ஏப்ரலிலே மழை பெய்யும், செப்டம்பர், அக்டோபரிலே வெயில் அடிக்கும். அப்படி ஒரு தலைகீழ் மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தான் தற்போதைய காலநிலை மாற்றங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி என்ன ஆதாரம்? அதாவது பொதுவாக தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவமழை, அந்த பருவக்காற்று தருகின்ற மழை தென்மேற்கு பருவமழை ஜூனில் தொடங்கி மே இறுதி அல்லது ஜூனிலே வரும். ஜூனில் தொடங்கி செப்டம்பர் வரை, ஆகஸ்ட் இறுதி வரை இருக்கும். செப்டம்பரிலே வடகிழக்கு பருவமழை தோன்றும். வடகிழக்கு பருவமழை டிசம்பர், ஜனவரி வரை செல்லும். பொதுவாக தமிழகத்திற்கு அதிகபட்ச மழை பொழிவை தருவது வடகிழக்கு பருவமழை. ஆனால் தென்மேற்கு பருவமழை தான் இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட 60%, அதாவது மழை பெய்தால் என்றாலே தென்மேற்கு பருவமழை தான் இந்தியாவுக்கு, அப்பொழுதுதான் மழை காலமே இருக்கும். இந்தியாவில் மான்சூன் செஷன் என்பார்கள். அந்த மான்சூன், அந்த மழை காலம் என்பது, பருவமழை காலம் என்பது அந்த செப்டம்பர் மாதம் வரை தான் நமக்கு உண்டு இந்தியா முழுமைக்கும். தமிழகத்திலே சற்று வித்தியாசமாக வடகிழக்கு பருவமழை அதிக மழை தரும். அது செப்டம்பரில் ஆரம்பித்து அக்டோபர், டிசம்பர் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தற்போது என்ன மாற்றம் நடந்திருக்கு என்றால், நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்போம், திரையிலே பார்த்து கொண்டிருக்கோம் அல்லவா, இந்த தென்மேற்கு பருவமழை காற்று காலம் என்பது, பருவமழை காற்று அந்தமானில் தொடங்கி கேரளா வழியாக தமிழகம், கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் வழியாக சென்று இப்படி சென்று கொண்டிருக்கும். அந்த வரைகளை தற்போது பார்க்கலாம். முழுமையாக அந்த மேப் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காற்று எப்படியெல்லாம் பரவும், எப்படி ஆரம்பித்து எப்படி செல்லும் என்பது குறித்து நாம் பார்ப்போம். இது இப்படியாக சென்று அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் என்பது செல்லும். அந்த இமயமலை பக்கத்திலே, வட இந்தியாவிலே இமயமலை, இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் அருகே செல்லும் பொழுது இப்படிதான் அந்த பருவமழை வந்து செல்லும். ஒவ்வொரு மாநிலமாக கவர் செய்து கொண்டே சென்று மழை பொழிவு இந்தியா முழுமைக்கும் தரும். பொதுவாக இந்த பருவமழை என்பது அந்த இமயமலை பக்கத்திலே செல்லும் பொழுது பாகிஸ்தான் வழியாக வளைகுடாவுக்கு சென்றுவிடும். இதுதான் பொதுவாக இயல்பாக பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞான அறிவுபூர்வமாக பதிவுகள் சொல்லுகின்றன. இப்படிதான் இருக்கும் இந்த பேட்டர்ன் என்பார்கள். இந்த முறை என்பது மரபு முறை போன்று இப்படிதான் இந்த பருவமழை வரும், இப்படிதான் செல்லும் என்று. ஆனால் தற்போது என்ன நடந்திருக்குது என்றால், இந்த இமயமலை என்பது இந்த மழை பருவமழை காற்று ஈரப்பதத்துடன் பருவ காற்று வந்து கொண்டிருக்கும். அந்த பருவக்காற்று மழையுட ஈரப்பதத்துடன் வரும்போது இமயமலை என்பது ஒரு பெரிய உயர்ந்து இருக்கும் இமயமலை. அதில் அந்த மலைகளிலே மோதி அந்த காற்று ஈரப்பதம் மீண்டும் வரும்போது மழையாக வட இந்தியாவுக்கு கிடைக்கும். அப்படிதான் இந்த வட இந்தியாவுக்கு மழை இதுவரை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை என்ன நடந்திருக்கு என்றால், 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் வாரத்தில் எடுக்கப்பட்ட வரைபடம், செயற்கைக்கோள் புகைப்படங்கள், சேட்டிலைட் இமேஜஸ், அந்த சேட்டிலைட் செயற்கைக்கோள் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த வரைபடங்களை பார்க்கும்போது அதிர்ச்சி தான் இருக்கிறது. அந்த மேகங்கள் அனைத்துமே நீங்கள் பார்க்கலாம், அந்த மேகங்கள் அனைத்தும் இமயமலையை தாண்டி இருக்கின்றன. வரலாற்றிலே இதுதான் முதல் முறை, வானிலை வரலாற்றிலே முதல் முறையாக பெரிய அளவு மேகங்கள் ஈரப்பதத்துடன் இமயமலையை பட்டு மீண்டும் வட இந்தியாவிலே வருகின்ற அந்த மேகங்கள், திரும்பி வருகின்ற மேகங்கள் முதன்முறையாக உட்புறமாக திபெத்துக்கு, இமயமலையை கடந்து திபெத், சீனாவில் உள்ள திபெத்திற்கு சென்றிருக்கிறது முதன்முறையாக. எப்பொழுதுமே இந்த மலையிலே மோதி வரும்பொழுது உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல பகுதிகளிலே இந்த லேண்ட்ஸ்லைட், கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்பு என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா, அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இதனால் தான் ஏற்பட்டு வருகின்றன. ஆனால் தற்போது முதன்முறையாக இமயமலையை தாண்டி அந்த ஈரப்பதத்தில் உள்ள பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, நாம் தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வரும்போது பாடலை கேட்டிருக்கோம். தற்போது திபெத்துக்கே சென்று விட்டது. தென்மேற்கு பருவக்காற்று திபெத்துக்கு சென்று விட்டது.
திபெத் என்பது குளிர் பிரதேசம், சுற்றிலும் பனிப்பனைகள்லாம் இருக்கின்ற ஒரு பிரதேசம் திபெத். அந்த அழகிய மலை காட்சிகளை பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த வரைகளை பார்ப்போம். இமயமலையிலே திபெத் பகுதி எப்படி இருக்கும் என்ற காட்சிகளை நாம் கிடைத்திருக்கிறது. பிரத்யேகமாக நமக்கு கிடைத்த காட்சிகள் தான். அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். இயற்கை எழில் கொஞ்சம் ரம்மியமான பகுதி திபெத் பீடபூமி என்பது. அந்த திபெத் பீடபூமியிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த இமயமலை பனி படர்ந்த பிரதேசமாக இருக்கின்றன. இங்கு மழை பொழிவுலாம் இருக்காது, பனி படர்ந்த பிரதேசம், குளிர் பிரதேசமாக இருக்கும். ஆனால் தற்போது இந்த பருவமழை காற்று இந்த பனி பிரதேசத்தில் உள்ளே சென்றிருப்பதால் இங்கு மழை பொழிவு அதிகமாக இருக்க போகிறது. இந்த மழை பொழிவு அதிகமாக இருப்பதால் வரலாற்றிலே இவையெல்லாம் முதன்முறையாக நடக்கின்றன. இதுவரை நடந்திராத ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஏன் இமயமலையை கடந்து இந்த காற்று உள்ளே சென்றிருக்கிறது? இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த பனி படர்ந்த மலைப்பாறைகள் எல்லாம் இந்த மழை பொழிவு அதிகமாக இருக்கும் பொழுதும் வெப்பமும் அதிகமாக இருக்கும், அதே போன்று மழை பொழிவும் அதிகமாக இருக்கும் பொழுது மழையின் வெள்ளத்தின் வேகம் இங்கிருந்து ஓடி வந்த ஆறுகளில் தான் இங்கிருந்து வருகின்ற தண்ணீர் தான் ஆறுகளில் வருகின்றன. கங்காவாக, பிரம்மபுத்திராவாக, சிந்து நதியாக இந்தியா மற்றும் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளுக்கெல்லாம் வளம் கொழிக்க வைப்பதற்கு காரணமே இங்கிருந்து உற்பத்தியாகி வருகின்ற ஆறுகள் தான். இந்த 3 ஆறுகளுக்கும் இந்த மலைப்பகுதியை சுற்றியுள்ள பனிகள் உடைந்து உருகி வரும்போது வருகின்ற தண்ணீர் தான் மிக முக்கியமான ஒரு சோர்ஸ் என்பார்களே, நீர்பிடிப்பு பகுதி என்பார்கள் அல்லவா. மழையை நம்பி இல்லை, இந்த பனிகளை நம்பிதான் அவை இருக்கின்றன. இப்போ இந்த பனி உருகுவது மட்டுமில்லாமல் இங்கு மழையும் பெய்தால் என்னவாகும்? கூடுதல் தண்ணீர், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கூடுதல் தண்ணீர் வரப்போகிறது. இதுவரை காணாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வரலாம். தற்பொழுது பஞ்சாபிலே இதுவரை அறியாத அளவுக்கு மழை குறைவாக பெய்திருக்கிறது. ஆனால் இதுவரை இல்லாத அளவுக்கு சிந்து நதி பொங்கி வந்திருக்கிறது. பஞ்சாப் பல நூற்றாண்டுகளாக இல்லாத அளவுக்கு பஞ்சாபிலே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். பஞ்சாபை மிதந்து கொண்டிருக்கு. பஞ்சாபின் 23 மாவட்டங்களில் 21 மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. இதுவரை காணாத காட்சிகள் அங்கு. உத்தரகாண்டை எடுத்தோம் என்றால் அடிக்கடி மலைச்சரிவுகள், மேக வெடிப்பு ஏற்பட்டு மழை பொழிவு, காட்டாற்று வெள்ளம், பல உயிர்கள் போகின்றன. மலைகள், வீடுகள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. மலைச்சரிவு ஆண்டுக்கு ஒரு முறை என்பது தற்போது வாரத்திற்கு ஒரு முறை என்று மாறி இருக்கிறது. அங்கு இமாச்சல பிரதேசம், இந்த முறை இமாச்சலிலே இதுவரை காணாத அளவுக்கு மழை, வெள்ளம், பல பகுதிகள் வெள்ளத்திலே மிதந்தன. இவையெல்லாம் காரணம் இது போன்ற காரணங்களுக்கு, இது போன்ற இயற்கை மாற்றங்களுக்கு, இயற்கை சீற்றங்களுக்கு என்ன காரணம் என்று ஆராயும் போது பல அறிவியல் வல்லுநர்கள், இந்த வானிலை தொடர்பாக ஆராய்ச்சி செய்பவர்கள், குறிப்பாக இமாலயன் ஜியாலஜி என்ற வகையில் இமயமலையுடைய பூகோவியல் குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வரும் வல்லுநர் குழு, அந்த பல்வேறு பல்கலைக்கழகம் சேர்ந்த வல்லுநர் குழுலாம் ஒன்று சேர்ந்து இப்படி திடீரென செயற்கைக்கோளில் இப்படி படக்காட்சிகள் வந்திருக்கின்றன. இந்த புகைப்படங்களை பார்க்கும்பொழுது இது ஒரு புதிய அதிர்ச்சியா, ஆச்சரியமா என்று தெரியாத அளவுக்கு குழம்பி போயிருக்கிறார்கள். இதனுடைய பாதிப்புகள் எங்கு இருக்கும் என்றால் அதீத மழை பொழிவு, அதாவது பேட்டர்ன் ஆஃப் கிளைமேட் பேட்டர்ன் என்பார்கள் இல்லையா, வானிலையுடைய அமைப்பு என்பது தலைகீழாக மாறப்போகிறது. அதனுடைய எதிரொலி தான் கடந்த சில ஆண்டுகளாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையிலே மே மாதம் என்றாலே சென்னையிலே மண்டையை பிளக்கும் வெயில் இருக்கும். ஆனால் இந்த முறை மழை பெய்தது. எப்போதாவது மழை பெய்யும் ஒரு நாள் அரிதாக. ஆனால் இப்போது அடிக்கடி மே மாதத்திலே சென்னையிலே மழை பெய்கிறது. செப்டம்பரிலே வெயில் அடிக்கிறது. இப்பொழுது இந்த மாதம் செப்டம்பர் ஆகஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் இந்த மாதத்திலே எப்போது மழை பெய்யும் எப்போது வெயில் அடிக்கும் தெரியாத அளவுக்கு சென்னையுடைய வானிலை மாறியிருக்கு. சென்னை என்பது பொதுவாக இருப்பதற்காக சொல்கின்ற அடையாளம். ஆனால் உங்கள் ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் நிச்சயமாக இது போன்ற மாற்றங்களை உணர்ந்திருப்பீர்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது இமயமலையை தாண்டி, இமயமலையே மிகப்பெரிய டவரிங் ஹைட், மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இமயமலையை தாண்டி இந்த பருவக்காற்று ஈரப்பதத்துடன் அந்த பக்கம் சென்றிருக்க என்பது நிச்சயமாக ஒரு புதிய எச்சரிக்கையை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், அதாவது கிளைமேட் சேஞ்ச் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கின்ற கூற்றாக தற்போது இருக்கிறது. எச்சரிக்கை ஒளியை ஒலித்திருக்கிறார்கள். இந்த அழகு கொஞ்சம் இமயமலை பகுதிகளிலே மழை பொழிவு அதிகமாக, இமயமலை பகுதியிலே மழை பொழிவு என்பது மிக மிக அரிதாக நடக்கக்கூடிய ஒன்று. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நடைபெறுகின்ற ஒரு மிக அரிதான ஒரு நிகழ்வு. ஆனால் தற்பொழுது
இது போன்ற ஈரப்பதத்துடன் கூடிய பருவக்காற்று செல்லும் பொழுது அடிக்கடி மழைக்காலம் அங்கு ஏற்பட போகுது. இமயமலை பகுதியிலே மழைக்காலம். இமயமலை பகுதியிலே மழைக்காலம் என்பது யாரும் கேட்டிராத கண்டிராத ஒரு அதிசயம் என்றுதான் கூறுவார்கள். அப்படிப்பட்ட அதிசயம் இனி தினந்தோறும் நடக்கப் போகிறது. அங்கே ஒரு மழைக்காலமே வரப்போகிறது. மழை பெய்து தண்ணீர் கொட்டும் பொழுது ஏற்கனவே அங்கே கிளேசியர்ஸ் என்ற பனிப்பாறைகள் உருகி தண்ணீர் வரப்போகிறது. 2 தண்ணீரும் சேர்ந்து வந்தாலே, ஒரு தண்ணீர் வந்தாலே வெள்ளத்தை தாங்க முடியாத அளவுக்கு தண்ணீர் வருகிறது. 3 ஜீவ நதிகள், சிந்து நதி ஆகட்டும், பிரம்மபுத்திரா ஆகட்டும், கங்கை நதி ஆகட்டும், 3மே ஜீவ நதிகள். தண்ணீர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். பல நேரங்களில் மழைக்காலங்களே வெள்ளம் தாங்க முடியாது. தற்பொழுது மழைக்காலமும் எழுந்து அங்கு அந்த மழையும் ஓடி வந்தால் என்ன நடக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். இது இப்படி மாறுவது மட்டுமல்ல, அடிக்கடி வெயில் காலமும் மாறப்போகிறது, மழைக்காலமும் மாறப்போகிறது. அதே போன்று சூறாவளி, இதனுடைய தாக்கம் சூறாவளிகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என தற்போது ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உறுதிபூர்வமான முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட நிலை ஏற்படுவது என்பது ஒரு எச்சரிக்கை மணி என விஞ்ஞானிகள் அனைவருமே ஒப்புக்கொள்கிறார்கள். இது நிச்சயமாக கிளைமேட் சேஞ்ச் என்று அழைக்கப்பட்ட அந்த புவி வெப்பமயமாதல், அதே போல காலநிலை மாற்றங்கள் இவற்றுடைய காரணம்தான் எதிரொலிக்கிறது. கார்பன் அதிகமாக வெளியிடுவது, தொழிற்சாலைகள் பெருகுவது, மரங்களை அழிப்பது, நகரமயமாக்கல் என்ற பெயரில் இயற்கையை அழிப்பது போன்ற நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் தற்பொழுது கெடுபலனாக நமக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இயற்கை உணர்த்த ஆரம்பித்திருக்கிறது. இமயமலையை தாண்டி ஒரு பருவக்காற்று சென்பது என்பது சாதாரண விடயமாகத்தான் பொதுவாக பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் காலநிலை விஞ்ஞானிகள், வானிலையாளர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதுவரை இமயமலையை தாண்டாத தென்மேற்கு பருவக்காற்று இந்த முறை ஈரப்பதத்துடன் அங்கு சென்றிருக்கிறது என்றால் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கான அறிகுறி என்று எச்சரிக்கையை ஒலித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள், ஒருவர் இருவர் அல்ல, நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் பல்வேறு பல்கலைக்கழகங்கள், இந்தியா மட்டுமல்ல, நேபாள், பூட்டான், அதே போன்று அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற நாடுகளில் உள்ள முக்கியமான நாடுகளில் இருந்தெல்லாம் தற்போது பல கண்டங்களில் இருந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது தொடர்பாக ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். என்றால் இமயமலை என்பது மிகப்பெரிய ஒரு மலை, சாதாரண மடிப்பு மலை போன்ற ஒரு மிகப்பெரிய தொடர் மலை. இப்படிப்பட்ட மலையிலே பருவமழை பெய்தால் என்ன நடக்கும் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. இனிமேல் தான் ஆய்வு செய்ய போகிறார்கள். எனவே இது ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்திருக்கிறது. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன நடக்கும் எதிர்காலத்தில் இந்த வானிலை மாற்றம் நாம் ஒருவரால் எதுவும் செய்துவிடும். ஆனால் ஒவ்வொருவரும் நினைத்தால் மரத்தை நடுவது போன்ற சின்ன சின்ன விடயங்களை நாம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கினால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். அதை நம்மாழ்வார் போன்ற பலர் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மாழ்வாராக மாற வேண்டும் என்பதுதான் இந்த ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் என்ற வகையிலே ஒரு இயக்கத்தை சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் விவசாயத்திற்காக, விவசாயிகளுக்காக, இயற்கைக்காக நாம் இந்த சிறப்பு நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை விவசாயிகளுக்காகவே ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் என்ற வகையிலே ஒரு சிறப்பு தொடர் நேரலையை காலையிலிருந்து மாலை வரை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தற்போது இந்த இயற்கை இடர் தற்போது இமயமலையை தாண்டி இந்த தென்மேற்கு பருவக்காற்று சென்றிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி என்கிறார்கள். அந்த எச்சரிக்கை மணியை நாம் அனைவரும் உணர்ந்து ஒவ்வொருவரும் நம்மாழ்வாராக மாற முயற்சிக்க வேண்டும். இயற்கையை சார்ந்து வாழ ஆரம்பித்தால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழகம் இதிலும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நேரலை நாம் கொடுத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பு நேரலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.